அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமானியுறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது குவைத் தவாசி தாவா நிலையத்தினூடாக வாராந்தம் வழங்கப்பட்டு வரக்கூடிய ரியாலு சாலிஹின் தொடரிலே பாப் அல் இஸ்திகாமா, உறுதியாக நிற்றல், சத்திய கொள்கையில் ஏகத்துவத்தில் உறுதியாக நிற்றல் என்ற தலைப்பினூடாக 86வது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قاربوا وسددوا واعلموا أنه لن ينجو أحد منكم بعمله قالوا ولا أنت يا رسول الله قال ولا أنا إلا أن يتغمدني الله برحمة منه وفضل رواه مسلم. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், காரிபு வசத்திது, நீங்கள் நெருக்கமாக இருங்க, நடுநிலையாக இருந்துக்கங்க, உறுதியாக இருந்துக்கோங்க. உறுதியாக இருந்துக்கங்க, நடுநிலைமையை மேற்கொள்ளுங்க, நெருக்கமாக இருந்துக்கங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு அகீதாவுக்கு ஏகத்துவத்துக்கு நெருக்கமாக இருந்துக்கங்க. நீங்கள் எதை பேசினாலும் எதை எடுத்தாலும் நேர்மையாக நீதியாக நடுநிலைமையாக நடந்துக்கங்க சொல்லி போட்டுட்டு லையஞ்சு அஹதும் வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லையஞ்சு அஹதும் மின்கும் பிஅமலிஹி, உங்களில் யாரும் தண்ட செயலால் தப்பித்து கொள்ள முடியாது. உங்களோட அமல்களை வச்சு தொழுக, நோற்ற நோம்பு, கொடுத்த ஜக்காத்து, செஞ்ச ஹஜ்ஜி, சமூக சேவைகள், இவை எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு தப்பி நான் அது செஞ்சுக்கிறேன் தப்பி பெய்து நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போய் திரலாம் என்று நீங்கள் நினைக்க வேணாம். லையஞ்சு அஹதும் வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லையஞ்சு அஹதும் மின்கும் பிஅமலிஹி, தன்னுடைய செயலை கொண்டு தன் செயல்களால் தப்பித்து கொள்ள முடியும்படி நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு அப்படி தப்பித்துக்கொள்ள இயலாண்டாங்க. உடனே நபி தோழர்கள் வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நீங்களுமா உங்களுக்குமா அப்படி தஹஜ்ஜத் தொழுகையால், முன்பின் சுன்னத்தால், ஃபர்லு தொழுகை பேணினதால், ஜக்காத் ஹஜ்ஜி செஞ்சதால் இதுகளை வச்சு உங்களுக்கும் தப்பித்துக்குள்ளே வாண்டு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா அன, நானும் தான், இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்து மின்னு வஃபதுலின், அல்லாஹு தாலா அவன் அருக்கொடையால், அவன் அருக்கடாச்சத்தால், அவன் கிஃப்டால், அவன் ரஹ்மத்தால் என்னை சூழ்ந்து மூடிக்கொண்டாலே தவிர ஏண்ட நிலையும் அப்படித்தான் இருக்கும் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னார்கள். என்ற செய்தியை இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த மட்டுக்கும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை பாருங்கள், காரிபு வசத்திது, அதாவது நீங்கள் நடுநிலை மேற்கொள்ளுங்கோ, நெருக்கமாக இருங்கோ, நேர்மையாக நீதியாக நடந்துக்கோங்க. இங்கே நல்ல இடத்து என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், அளவு கடந்து உண்டு சொல்லுவோம், அளவு கடந்து மார்க்கத்தில் எல்லாம் மீறி ஓவராக நீங்கள் போக வேணாம். அதாவது நீங்கள் அளவு கடந்து எல்லை மீறாமல் சக்திக்கு உட்பட்ட வகையில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதோட அவன் அந்த ஆன்மாவுடைய சக்திக்கு மீறி நிர்பந்திக்கிறல்ல. இவ்வளோதான் செய்யணும், அவ்வளோதான் செய்யலும், இவ்வளோதான், அதுக்கு மேலே நான் வரைஞ்சு கட்டி கொண்டு நான் செய்ய போகிறேன்னு நான் அப்படி சொல்லலை. தஹஜ்ஜத் கிளம்புறீங்க, தஹஜ்ஜத் தொழணும், உங்களுக்கு சரியான தூக்கம் மேலிட்டாக இருக்குது, என்ன பேசுகிறேன்றே தெரியாது, என்ன ஓதுறதே தெரியாத வாய்ப்புலம்புற அளவுக்கு தூக்கம். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லும், உங்களை நிந்திச்சு கொண்டு தூங்குறது, ஏசிக்கொண்டு இபாதத் செய்கிறது இஸ்லாம் விரும்பாது. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கயிறு போட்டு வச்சுருந்தாங்க. என்னத்துக்குன்னு கேட்டால் டயர்டான நான் போய்ட்டு கொஞ்சம் இந்த ஆடிக்குழுவேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்துக்கொள்றதுக்கு நான் ரசூலுல்லாஹ் அதை விரும்பலை. இங்கே என்னென்னு சொன்னால், எங்களுக்கு அல்லாஹ்ல நம்பிக்கை இருக்கணும், அவனில் நாங்கள் உறுதியாக இருக்கும், இஸ்திகாமத்தோடு இருக்கணும்.
அமல் பெருசி செய்யல, நிறைய அமல் செய்யணும். ஆனால் அமலில் மட்டும் நம்பிக்கை வைக்கப்படாது. இங்கே எல்லா இடத்துல என்ன சொல்ல வராங்கண்டா, அளவு கடந்து எல்லை மீறி சக்திக்கு மிஞ்சி நீங்கள் போகாமல் உங்களோட சக்திக்குட்பட்ட வகையில் அல்லாஹ்வை பயந்து உள தூய்மையோட கூலியை எதிர்பார்த்து, இஹ்திசாபன் உள தூய்மையோட கூலியை எதிர்பார்த்து, சரி அல்லாஹ் கிட்ட ஏண்டாமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹ்வோட தூதர் சொன்ன சுன்னாவின் பிரகாரம் இஹ்லாஸோடு நடக்கணும்ன்ற அந்த நிலைமையோடு நீங்கள் இருந்து உங்களோட அமலை நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் அல்லாஹ்வோட ரஹ்மத் உங்களுக்கு இறங்கிறதுக்கு காரணமாக இருக்கும், பரக்கத்து உங்களுக்கு வரதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க தோழர்களே, அளவு கடந்து போகாமல் அல்லாஹ்ல முழு நம்பிக்கை வச்சு இஸ்திகாமத்தோட அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு கூலியை தருவான், என் அமலை வச்சு எனக்கு சொர்க்கத்துக்கு போகிறத விட அல்லாஹ்வோட ரஹ்மத் எனக்கு தேவைன்ற நிலைமையில் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நீங்கள் ஆதரவு வச்சு நீங்கள் செயல்படுங்க. காரிபு நெருக்கமாக இருங்க, சரியாக செயல்படுங்க. இது அல்லாஹ்வோட தெளிவான ஒரு வழிகாட்டல். அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கண்டா, உங்களுக்கு முழுமையாக ஈடுபாடு ஏலாண்டாலும் குறைந்த பட்சம் நெருக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயலுங்க. நல்ல அமல்கள்ட கிட்ட நீங்கள் போங்க. நெருங்கி சுன்னாக்கு நெருக்கமான முறையில், அகீதாக்கு நெருக்கமான முறையில், குர்ஆனுக்கு நெருக்கமான முறையில் நீங்கள் அமல் செய்யுங்க. சத்திது நேர்த்தியாக செய்யுங்க. நேர்த்தியான சரியான பாதையில் நிலைத்திருங்க. உங்களோட குறிக்கோள் சொர்க்கத்தடைய குறிக்கோளாக இருக்கணும், தூய்மையான அகீதாவாக இருக்கணும். இதில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நாங்கள் துல்லியமான ஏகத்துவம் என்கின்ற பாதையில், தௌஹீத் என்ற பாதையில், தூய்மையான அகீதாவில் இஸ்திகாமத்தா உறுதியாக இருக்கணும், முயற்சிக்கவும் வேணும். வாயில அறிஞ்சிக்கோங்க, அன்னஹு லயஞ்சு அஹது மின்கும் பிஅமலிஹி, எவரும் அவங்களோட சொந்த செயல்கள காரணமாக பாதுகாப்பு பெற மாட்டாங்க. உங்களோட சொந்த இபாதத்துக்களை வச்சு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போக நீங்கள் நினைக்கப்படாது. இதில் என்னென்னு சொல்ல வர என்னென்று சொன்னால், எங்களோட செயல்களை வச்சு எங்களுக்கு பூர்ணமான இரட்சிப்பு பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கப்படாது. நல்ல செயல்கள் செய்யணும், அல்லாஹ்வோட கருணை மிக முக்கியமானது. சுப்ஹானல்லாஹ், நல்ல செயல் செய்யணும், அல்லாஹ்வோட கருணை மிக முக்கியமானது. அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் கொள்ளணும். ஒரு விபச்சாரி வந்தால், கிணத்துக்குள்ளே இறங்கினால், தண்ணியை குடிச்சிட்டு ஏறினால், நாயொன்று நாக்கு தொங்க போட்டு கொண்டிருக்குது, மீண்டும் இறங்கி சொக்ஸில் தண்ணியை நிறச்சி கொண்டு வந்து வாயில புழிஞ்சிட்டா சொர்க்கத்துக்கு போனான். அல்லாஹ் கருணை மிக்கவன். எந்த பக்கத்தால் எங்களுக்கு வரும்னு தெரியா. இபாதத் செய்யணும், இபாதத்தை முழு நம்பிக்கை வைக்கப்படாது. இபாதத்தால் சொர்க்கம் போகலாம் என்றது ஒரு பக்கம். அதை தாண்டி நாங்கள் முழு அளவு கடந்து போகாமல் அல்லாஹ்ல முழு கருணை, அல்லாஹ்வோட கருணையில் முழு நம்பிக்கை வைக்கணும், இஸ்திகாமத் இருக்கணும். வலா அன இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்து மின்னு வஃபது. என்ன, நான் இந்த நீங்களும் யார சொல்லலாம், உங்களுக்கு இதே சட்டமா, எனக்கு அதே சட்டம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஃபதுலால், அவன் கிஃப்டால், அவன் கொடையால் என்ன இரட்சித்து பாதுகாக்கல் என்று சொன்னால் ஏண்ட நிலைமையும் இதுதான். இதில் என்ன எங்களுக்கு பெரிய பாடம் என்றால், இபாதத்துக்கள் செய்கிறதோட ஏண்ட ரப்புட கருணை விசாலமானது. அந்த கருணையில் நான் இஸ்திகாமத்தா இருக்கிறேன் அவன் இருக்கணும்ன்றது தான் அருமையர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி தர வராங்க. ஆகவே நாங்கள் அல்லாஹ் கிட்ட எப்போவுமே இஸ்திகாமத்தை கேட்கணும், சத்திய பாதையில் நிலைத்து நிற்கணும். உன்ட கருணையில் நான் நிலைச்சு நிற்கிறேன் ரஹ்மானே, உன்ட கருணை விசாலமானது, என்னை நீ மன்னிப்பாய், என் இபாதத்தை நான் செய்கிறேன் உண்மையில் கொண்ட அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக, வணக்க வழிபாடு நான் தீவிர ஆர்வம் காட்டுறேன் ரஹ்மானே. இதையெல்லாம் தாண்டி உன்ட கருணையில் நான் ஆழமாக இஸ்திகாமத்தாக இருக்கிறேன் என்று நம்பணும்ன்ற இந்த ஹதீஸங்களை சொல்லுது. ஆகவே எங்களுடைய செயல்கள் எப்போவுமே நாங்கள் நேர்த்தியாக இருப்போம், நெருக்கமாக இருப்போம், அல்லாஹ்க்கு நெருக்கமான இபாதத்தை செய்வோம். எல்லாத்துக்கும் தாண்டி அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இஸ்திகாமத்தாக இருப்போம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் குர்ஆன் சுன்னாவில் ஏகத்துவ கொள்கையில் அகீதாவில் இஸ்திகாமத்தோடு இருந்து அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அளப்பரிய நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.